வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல எப்படி ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணி இந்த ஒரு சிங்கிள் ட்ரேடில் நம்மளோட ROI 129% வந்திருக்கு. இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நான் மார்க்கெட்டுக்குள்ளே எந்த இடத்துல என்ட்ரு ஆகிறேன், எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன், ஸ்டாப் லாஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஷார்ட் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருந்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ட் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்திருக்கும். நம்ம அதை பார்ப்போம். இப்போ நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து வரணும். அதாவது டெய்லி 4 hour 1 hour இந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கன்னா 1 hour சார்ட் வச்சுருக்கேன். இந்த 1 hour சார்ட்குள்ளே எனக்கு இது ஒரு கீ லெவலாக ரியாக்ட் ஆகுது. அதாவது இந்த எஸ்குலர் லைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே அந்த இடத்துக்கும் இங்கே சப்போர்ட் மார்க்கெட் பம்ப் ஆகிருக்கு. திரும்ப பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. திரும்ப மார்க்கெட் வந்துருக்கு, செல் ஆகிருக்கு. சரியா, திரும்ப மார்க்கெட் இங்கே வரும்போது இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன், நம்ம சப்போர்ட்டில் பை பண்ணோம், ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணோம், இவ்வளோ தானே. இப்போது 1 hourல நமக்கு கிடைச்ச கன்ஃபர்மேஷன் இதுதான். இது இல்லாமல் நீங்கள் ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிங்க அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ள ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கும். அப்போ மார்க்கெட் ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட்டோ இல்லை அதுக்கு மேலதிகமாக ஒரு சப்போர்ட்டோ இருக்கும்போது அந்த சப்போர்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு 2 ரெசிஸ்டன்ட் இருக்கனால இது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் அங்கேருந்து செல் ஆகிறதுக்கு, சரி, மார்க்கெட் கீழே டம்ப் ஆகிறதுக்கு. இதுதான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்த கன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போவோம். 15 minutes போய்க்கும். ரைட், 15 minutesக்குள்ளே நமக்கு மார்க்கெட் ஒரு ஓபி கிட்ட ட்ரிகர் ஆக்கி இருந்துச்சு. அதாவது இந்த லெவலில் இந்த லெவல், இது நம்ம ஓபியை கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் 5 minutesக்குள்ளே வந்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 5 minutes ஓபி. ரைட், இந்த இடத்துல இது ஒரு பேரிஸ் ஆர்டர் ப்ளாக். ரைட், இப்போ மார்க்கெட் இங்கே வந்த பிறகு நம்ம ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் இங்கேயே ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் தாராளமாக. இந்த இடத்துல நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்த பிறகு ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பட் நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு ஓவரால் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நான் இந்த இடத்துல ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகின உடனே நான் இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணேன். அதனால 5 minutes நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ண உடனே இந்த ரீடெஸ்ட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணோம் மார்க்கெட்டிங்க. ரைட், அப்போ இது நம்மளோட 2வது என்ட்ரி பாயிண்ட். மார்க்கெட்டுக்குள்ளே நான் என்ட்ரி ஆகினது. ரைட், இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரி இருக்குமான்னு கேட்டால், நீங்கள் இன்னும் மார்க்கெட்டில் ஒரு கன்சர்வேட்டிவான ட்ரேடர், மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல ஒரு சிஹெச் வந்துருக்கும். அதாவது 5 minutesல நம்மளோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கும். சரியா, இந்த சாய்ஸ் தந்த பிறகு இதுக்குள்ளே நமக்கு ஒரு BRS FUG இருக்கும். இந்த BRS FUGக்குள்ளே உங்களோட என்ட்ரி இருந்துருக்கலாம். தாராளமாக நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ஷார்ட் பொசிஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இது 3வது என்ட்ரி மார்க்கெட்டில். அப்போ உங்களுக்கு என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆகியிருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் நம்ம FUG கொஞ்சம் மேலே ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அப்போ டார்கெட் உங்களோட டார்கெட் கீழே ஏதாவது ஒரு இம்பல்ஸ் இல்லை ஒரு சப்போர்ட் ஏரியா இல்லாட உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா, மார்க்கெட் இந்த என்ட்ரியையும் அசால்ட்டாக எடுத்திருக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே என்ட்ரு ஆகுறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணும். மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு ஆகிற இடம் தெரியணும். மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ண தெரியணும். முக்கியமாக மல்டி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ண தெரியாது. ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு. ரைட், இப்படி எடுக்கும்போது மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற ட்ரேடுங்கிறது பக்காவாக கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டோம்னு கேட்டால் தாராளமாக உங்களோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு தெரியும் மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ இதுக்கப்புறம் நம்ம லாங் ஓப்பன் பண்ணோம்னு கேட்டால் அடுத்த ஒரு செக் தர வரைக்கும் நம்ம செல் மட்டும் தான் பண்ணும். ரைட், அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் ஒவ்வொரு சப்போர்ட்டும் பிரேக் டவுன் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். சரி, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் நடந்த பிறகு இந்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் இன்னொரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருந்துருக்கலாம். அப்புறம் இங்கே நமக்கு ஒரு BRS FUG.
இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய இடங்கள். அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரு ஆகிட்டு இங்கே எக்ஸிட் ஆகிருக்கலாம், திரும்ப இங்கே என்ட்ரு ஆகிட்டு இங்கே எக்ஸிட் ஆகிருக்கலாம். இப்படியே ட்ரெண்டை கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ரைட், இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஆகினதுக்கு காரணம் இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஹெச்ஓசிஹெச் வந்துருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஒரு லாங் பொசிஷன் போயிருக்கலாம். ரைட், இதுக்குள்ளே நான் எக்கச்சக்கமான என்ட்ரி பிளேஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபைன் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டை கரெக்டாக உங்களால் ஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சார்ட் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இதை பற்றி நீங்கள் A to Z லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங் A to Z சொல்லித்தரோம். நீங்கள் நெக்ஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்களும் மார்க்கெட்டை இந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ண கற்றுக்க முடியும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.